Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழக பாஜக தலைவருக்கான விருப்ப மனு தாக்கலுக்கான நேரம் நிறைவடைந்திருக்கும் நிலையில் நைனா நாகேந்திரன் மட்டுமே தன்னுடைய விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் என்பதன் அடிப்படையில் தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நைனா நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்த நிலையில் நேற்றைய தினம் தமிழக பாஜகவின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான விருப்ப மனு இன்று பெறப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. 2 மணி முதல் 4 மணி வரை அதற்கான கால அவகாசமும் கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது அதற்கான கால அவகாசம் நிறைவடைந்திருக்கும் நிலையில் நைனா நாகேந்திரன் மட்டுமே தன்னுடைய விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் என்பதன் அடிப்படையில் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவது உறுதியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், விரிவா சொல்லுங்க. வேதவள்ளி, பாஜகவினுடைய தமிழக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 13வது தலைவராக நயினார் நாகேந்திரன் இந்த பொறுப்பை ஏற்க உள்ளார். நாளை ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ள அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சியில தமிழக பொறுப்பாளர்களான கிஷன் ரெட்டி மற்றும் தருண் சுக் உள்ளிட்டோர் இந்த அறிவிப்பை வெளியிட உள்ளனர். நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை அவர் இந்த பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக 10 பேர் பாஜகவின் தரப்பில் முன்மொழிந்ததாக கூறப்படுகிறது. முக்கியமாக பாஜகவினுடைய முன்னாள் தலைவராக, அதாவது தற்போதைய தலைவராக விளங்கக்கூடிய அண்ணாமலை, எல் முருகன், வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்களும் கூட இந்த முன்மொழிவில் கையெழுத்திட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் முடிவடைந்துள்ள நிலையில் அவர் 13வது பாஜகவினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாகி இருக்கிறது. இந்நிலையில் சென்னை வந்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வாழ்த்து பெறுவதற்காக தற்போது ஐடிசி சோலா ஹோட்டலுக்கு நயினார் நாகேந்திரன் உட்பட பாஜக தலைவர்கள் நேரில் சந்திக்க சென்றிருக்கிறார்கள். அதன் பின்னர் அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பும் நடைபெறும். அமித்ஷாவை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழ்நாட்டில் வலுவடைய செய்ய வேண்டும். 2026 தேர்தலுக்கு திமுகவை வெல்ல வேண்டும் என்றால் ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும். அதற்கு பாஜக மற்றும் அதிமுகவிற்கு இடையே ஒரு இணைப்பாக ஒரு மாநில தலைவரை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒருமனதாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என அமித்ஷா பாஜக தலைவர்களிடம் கட்டளையிட்டதாகவும் அதன் அடிப்படையில் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. வேதவள்ளி, இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.